நம்ம அடியேன் இன்னைக்கு கேதார்நாத் அடிவாரமான கௌரி குண்டுக்கு வந்திருக்கிறேன். கௌரி குண்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்வதி தேவி நீராடி இடம். இந்த இடத்துல வந்து ஐஸ் மலைங்கிறதுனால இந்த இடத்துல தண்ணி சூடா வேணும்னு எம்பெருமான்கிட்ட கேட்க எம்பெருமான் வந்து கையை வச்சு இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வெந்நீர் கொடுக்குறாங்க. அந்த இந்த அதுல இருந்து இந்த இடத்துல வந்து பார்வதி தேவி நீராடி இங்க இருந்து மேல கோயிலுக்கு போறாங்க. அப்படி போகும்போது அவங்க நீராடிய இடம் இதுதான் பார்வதி குண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் இவ்வளவு நாள் ஓப்பன்ல இருந்து இப்ப வந்து நல்லா படியெல்லாம் கட்டி ஷெட் எல்லாம் போட்டுருக்குறாங்க. இதுல எப்படி வெளியில பாத்தீங்கன்னா அந்தாண்ட வந்து அழகனந்த நதி ஓடுறா, அவளும் ஐஸ் தொடவே முடியாது. அதே மாதிரி இந்த நீரும் தொடவே முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா தண்ணி கொதிக்குது. நாங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு தூரம் கொதிச்சு கையா வைக்க முடியல, அவ்வளவு சூடா இருக்கு. இதே நம்ம சீசன் டைம்ல வந்தோம்னா நிறைய கூட்டம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சொட்டு தீர்த்த எடுத்துக்காட்டி நம்மளுக்கு ஒரு கூட்டம் ஆயிடும். நீங்க இவ்வளவு ஃப்ரீயா இருக்கும். பகவானுடைய அனுபவம். ஆஹா, இது நீராடணும்னு ஒரு ஆசை. பட் ஆனா கையை வைக்க முடியல, அவ்வளோ ஒரு இதா இருக்கு. இந்த தீர்த்தம் எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறோம். இது வந்து பெண்களுக்கு இந்த இடத்த ஒதுக்கி இருக்கிறாங்க. பெண்கள் வந்து சப்போஸ் இதுல நீராடுற மாதிரி இருந்தா அது நீராடி உள்ள உடை மாற்றத்துக்கான இடமெல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அப்பா இது கொஞ்சம் பச்சை தண்ணி தான்ப்பா. இதுதான் பறிக்கண்ணி மண்ணுல இருந்து வருது. இது நல்லா இருக்கு. எங்க நீராடுறது நல்லா இருக்கு. நீக்கிறதா இருக்கு. ஆனா இங்க கை வைக்க முடியல. இதுதான் கொதிக்குது. அப்போ இங்க இருந்துதான் தண்ணி வந்து தண்ணி வருது. நல்லது. அது மாதிரி வெளியே இருக்கு. அதே மாதிரி அந்தாண்ட ஆண்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம கௌரிகுண்ட ஆலய தரிசனம் பார்த்துட்டு நம்மளுடைய ஆசிரம பணி நேற்று சித்ரா பௌர்ணமி நாள் அதுவுமா நம்ம இங்க வந்துதான் இருந்தோம். நம்ம அன்னதான கூடம் தயாராகிற பணி நடந்துட்டு இருக்கு. அதோடைய விரிவாக்கம் உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன். சிவாய நம.